அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தையும் ஒரு வகையான திறமை இருக்கிறது மட்டும் இல்லை, படிக்கிறோமே அந்த படிப்பு அறிவு என்று சொல்லக்கூடியதை ஏட்டுச் சுரக்காய்ன்னு சொல்லுவாங்க. பாடுபடுகிறோம், பாடுபட்டு அதன் மூலமாக ஒரு படிப்பினை நாம் கற்றுக்கொள்வோம். அந்த படிப்பை அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ படிக்கிறது கல்வி அறிவு. பட்டு மீண்டும் மீண்டும் அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியது இருக்கிறதே, அது அனுபவ அறிவு. வீட்டில் நம்மளை திட்டுவாங்க, சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. கேட்பார் பேச்செல்லாம் கேட்டு சுற்றி கொண்டே இருக்க, அதனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் வருது. ஒழுங்காக நீயா முன்னேற்ற பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படணும், பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படுதல் என்று சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? நம்ம தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? அனுபவப்படணும், நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவம் கற்றுத்தரக்கூடிய பாடம் இருக்குது பாருங்க, அதுதான் நம்ம எந்த இடத்துலையும் சரிக்கு விழாமல் நல்லா இருக்க செய்யுங்க. நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன், கிராமத்தில் வளர்ந்தேன், படித்தேன். அந்த கிராமத்தில் வளர்ந்து படித்து வரும்பொழுது அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் கண் பார்வை இல்லாதவர். தினந்தோறும் நடந்து போயிட்டு படிச்சுட்டு வருவார், திரும்ப வேலைக்கு போவார். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தர வேலை. அந்த சாயந்தர வேளையில் அவர் வரும்பொழுது ஒருத்தர் பார்த்தார். ஏப்பா, இருட்டு நேரத்தில் நீ போகிற, இருட்டு நேரத்தில் போகும்போது எதிர்க்க வரவங்க உன்னை இடிக்காமல் பார்த்து நகர்ந்து போகணும், அதுக்கு நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னாரு. ஐயா, நான் கண் தெரியாதவன், நான் போகிறதுக்கு என் மேலே எப்படிங்கய்யா இடிப்பாங்க? ஆமாப்பா, நீ இருட்டு நேரத்தில்னா கிளம்பி போகிற, அதுக்காக உனக்கு என்ன செய்கிறேன், கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு விளக்கை தருகிறேன், அதை நீ என்ன செய், ஏற்றி வைத்து கொண்டு செல் தினமும் என்று கூறினார். அந்த கண் தெரியாதவரும் அப்படியே செய்கிறேன், ரொம்ப நன்றிங்கய்யா என்று சொல்லி அவர் கொடுத்த விளக்கினை வாங்கி கொண்டார். தினமும் மாலை வேளையில் இருட்டும்போது அவர் போகும்போது அந்த விளக்கையும் எடுத்து கொண்டு செல்வார். அந்த பெரியவர் முதலிலே கொடுக்கும்பொழுது எரிகின்ற விளக்கினை தந்தார். இந்த கண் பார்வை தெரியாதவர் அடுத்த நாள் போகின்ற பொழுது அந்த விளக்கினை ஏற்றி எடுத்து கொண்டு போக வேண்டும் என்பது அவர் அறியவில்லை. அப்படி ஒரு நாள் அறியாமல் போய்கொண்டிருக்கின்ற பொழுது நல்ல இருட்டு நேரம். அந்த நேரத்தில் எதிர்க்க ஒருத்தர் இவர் மேலே மோதிட்டார். மோதியவர் அவரிடத்தில் பார்த்து, அப்பா என்னை மன்னிச்சிருப்பா, தெரியாமல் மோதிட்டேன் என்று கூறினார். உடனே இந்த கண் தெரியாதவர் என்ன சொன்னார் தெரியுமா? அட போங்கய்யா, நான் தான் கண் தெரியாதவன், ஆனால் என் கையில் நான் விளக்க எடுத்துகிட்டு வந்தேன் இல்லை, அதை பார்த்தாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மோதியவர் என்ன கேட்டார் தெரியுமா? திரும்பவும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு நல்ல கண்ணு தெரியும், உங்களை மாதிரி கண் தெரியாமல் நான் மோதலை, எனக்கு நல்ல கண் தெரியும், ஆனால் இருட்டிடுச்சு இல்லையா, அதனால தெரியல என்று சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் விளக்க எடுத்துன்னு வந்திருக்கேன், அப்போ கூட பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கள்ல, உங்கள் கையில் இருக்கக்கூடிய விளக்கு எரியவில்லை, அதனால்தான் தெரியாமல் நான் மோதிவிட்டேன், மீண்டும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். அந்த கண் தெரியாதவருக்கு தன் கையில் வைத்திருந்த விளக்கு எரிகிறதா எரியவில்லையா என்பது கூட தெரியாது. ஆகையினால்தான் அவர் மோதியவுடன் அவர் கேட்டது, என்ன போல உங்களுக்கும் கண் தெரியாதான்னு கேட்டுட்டார். அந்த மோதியவர் சொன்ன பிறகு, ஐயா என்னைய நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனார். இந்த கதை என்ன உணர்த்துகிறது? மோதியவர் நன்கு தன்னுடைய சுயமாக பேசக்கூடியவராக இருந்தார். அந்த கண் தெரியாதவர்
யார் பேச்சை கேட்டாரு? இரவலாக ஒரு பெரியவர் விளக்கை கொடுத்தாரே, அவர் பேச்சை கேட்டு கையில் விளக்க வச்சுக்கிட்டாரு. ஆனால் எதை எடுத்துக்கொள்ளவில்லை? அவர் தன் சொந்த புத்தியை அவர் யோசித்து பார்க்கவில்லை. இரவல் புத்தியும் அவர் முறையாக பயன்படுத்தவில்லை. இப்படி பயன்படுத்தாததுனால சொந்த புத்தியும் இல்லை, மற்றவங்க சொன்ன புத்தியையும் கேட்டு அவர் நடந்து கொள்ளாததுனால அவருக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருத்தம் தான் ஏற்பட்டது. ஆகையினால் நாம் என்ன செய்யக்கூடாது? சொல் புத்தி என்று சொல்லப்படக்கூடியது, சுய புத்தி என்று சொல்லப்படக்கூடியது 2 இருக்கு இல்லைங்களா? இந்த 2ல் அனுபவங்கிற அறிவை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை எப்படி ஒரு சிற்பியானவன் கல்லை செதுக்கி செதுக்கி உருவத்தை படைக்கின்றானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கைங்கிற பாதையில் போகும்பொழுது சொல் புத்தி சுய புத்தி என்று சொல்லக்கூடியதில் அன்றாடம் நம்மிடத்திலே காணப்படுகின்ற தேவையற்றவற்றையெல்லாம் சிற்பியை போன்று செதுக்கி செதுக்கி விட்டு செல்லும் பொழுது நாம் ஒரு மிகப்பெரிய மனிதராக, எதையும் எதிர்கொள்ளக்கூடியவராக, நம்முடைய அனுபவம் என்கின்ற பட்டறிவினை கொண்டு வாழ்விலே ஒளி வீசக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.